Decode the world unfiltered. உலக வணிகத்தோட இதயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஹார்மோஸ் ஜலசந்தியை முழுவதுமாக திறக்கிறதுக்கு ஈரான் அதிரடியான நிபந்தனை ஒன்று விதிச்சிருக்கு. எண்ணெய் வர்த்தகத்தை சீனாவுடைய கரன்சியான யுவானில் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் ஈரான் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனை. அமெரிக்காவுடைய டாலர்கள் அல்ல, ஐரோப்பாவுடைய யூரோல அல்ல, யுவானில் மட்டும்தான் வர்த்தகம் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லுது ஈரான். ஹார்மோஸ் ஜலசந்தியில் காத்து கிடக்கக்கூடிய கப்பல்கள் யுவானில் வர்த்தகத்தை மேற்கொண்டால் மட்டுமே அங்கிருந்து நகர முடியும் அப்படிங்கிறதான் ஈரான் அதிகாரிகளுடைய கூற்றாக இருக்கு. ஈரானுடைய இந்த நிபந்தனை நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 52 ஆண்டுகால பெட்ரோ டாலர் வர்த்தகத்திற்கு பெரும் சவாலாக இது அமையலாம். இதனை நாம் புரிந்து கொள்வதற்கு 5 தசாப்தங்கள் பின்னோக்கி நகர வேண்டும். 1973 அக்டோபரில் எகிப்து மற்றும் சிரியா தலைமையிலான அரபு நாடுகள் இஸ்ரேல் மேலே போர் தொடுக்கிறாங்க. இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவளித்த அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜப்பான், அது மட்டும் இல்லாமல் நெதர்லாந்து நாடுகளுக்கு எண்ணெய் விநியோகத்தை அரபு எண்ணெய் உற்பத்தி நாடுகளுடைய கூட்டமைப்பு தடை விதிக்குது. இந்த தடையினால உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை மிக குறுகிய காலத்தில் சுமார் 4 மடங்கு அதிகரிச்சது. அதாவது $3 அந்த காலகட்டத்தில் இருந்த பீப்பாய் ஒன்றினுடைய விலை $12 உயர்ந்துச்சு. இதனுடைய விளைவாக வளர்ந்த நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சி முடங்குது, தொழிற்சாலைகள் இயங்குவது கடினமாகுது, போக்குவரத்து செலவுகள் விண்ணை தொட்ட ஒரு சூழலாக மாறுது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகுது. கேஸ் ஸ்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. அங்கே பல நாடுகளில் வார இறுதி நாட்களில் வாகனங்கள் ஓட்டுறதுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. எரிசக்தி விலை உயர்ந்ததுனால அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயர்ந்து தேக்க வீக்கம் ஏற்பட்டுச்சு. ஆங்கிலத்தில் இதை ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதே போல் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிற வேர்டு இது. அப்போது அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தையும் டாலருடைய தேவையும் நிலைநிறுத்துறதுக்கு ஒரு வழியை தேடுறாங்க. இதுக்காக 1974 ஆண்டில் சவுதி அரேபியாவோட அமெரிக்கா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தத்தை போடுது. இந்த ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியா தன்னுடைய கச்சா எண்ணெயை அமெரிக்க டாலருக்கு மட்டும்தான் விற்கணுங்கிறது தான் அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை அம்சம். அதுக்கு ஒப்புக்கிறாங்க. காலப்போக்கில் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, ஓபெக், இந்த நாடுகளும் இதையே பின்பற்ற தொடங்குறாங்க. இதற்கு பிரதிபலனா சவுதி அரேபியாவுக்கு தேவையான இராணுவ பாதுகாப்பு, நவீன ஆயுதங்கள், அது மட்டும் இல்லாமல் நிதி சந்தைகளில் முதலீடு செய்வதற்கான பாதுகாப்பை அமெரிக்கா வழங்குது. இந்த ஒப்பந்தத்தினால உலகில் எந்த நாடு எண்ணெய் வாங்க விரும்பினாலும் முதல்ல அமெரிக்க டாலர்களை சேமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இந்தியா, சீனா, ஜெர்மனி, ஜப்பான் இந்த எல்லா நாடுகளுக்கும் டாலர் தேவைப்பட்டுச்சு. அமெரிக்காவையும் அதனுடைய கொள்கைகளையும் வெறுத்த நாடுகள் கூட தேடி தேடி டாலர்களை இருப்பு வைத்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லணும். உலகம் முழுக்கவே டாலருக்கான தேவை அதிகரிச்சதுனால அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகளின் மீது பொருளாதார தடைகளை விதிக்கிறதுக்கும் வங்கி கணக்கில் முடக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் கிடைச்சிச்சு. இதுக்கு பிறகுதான் பெட்ரோ டாலர் அப்படிங்கிற இந்த சொல் உலக அளவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியது. சில 10 ஆண்டுகளுக்கு அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் தொடர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். சில நாடுகள் அமெரிக்க டாலருடைய வர்த்தகத்தை தவிர்க்கணும்னு நினச்சாங்க. அப்படி நினச்சி மாற்று வழிகளை ஆராய தொடங்குறாங்க. அதில் முக்கியமான ஒரு நாடு ஈரான். 1979க்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் அமெரிக்காவுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்தது. அப்போது ஈரானை ஆட்சி செய்த ஷா முகமது ரெசா பாலவி அந்த மன்னருக்கு அமெரிக்கா முழுமையான ஆதரவை கொடுத்துச்சு. ஆனால் ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சி இருக்கு இல்லையா, அதனுடைய காரணமாக ஷா மன்னர் பதவியிலிருந்து இறக்கப்படுறாரு, நாட்டை விட்டு தப்பி ஓடுறாரு. அவருக்கு அமெரிக்கா புகலிடம் கொடுக்குது. இதனால் கோபமடைந்த ஈரானிய மாணவர்களும் புரட்சியாளர்கள் டேரானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடுறாங்க. அங்கிருந்து 52 அமெரிக்க அதிகாரிகளை பிணை கைதிகளாக பிடிக்கிறாங்க. அவர்களை விடுவிக்க வேண்டும்னா அமெரிக்காவிடம் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய ஷா மன்னரை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அப்போ அவங்க வச்ச நிபந்தனை. இந்த சம்பவத்திற்கு பதிலடியாக அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஈரான் மீது முதல் முறையாக பொருளாதார தடையை விதிக்கிறார். ஈரானிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதையும் நிறுத்துறாரு. அமெரிக்க வங்கிகளில் இருந்த சுமார் $12 பில்லியன் மதிப்பிலான ஈரானுடைய சொத்துக்களை
முடக்கிறார் ஜிம்மி கார்ட்டர். சர்வதேச பணப்பரிமாற்ற அமைப்பாக இருந்த ஸ்விஃப்ட்ல இருந்து ஈரான் நீக்கப்படுது. இதனால ஈரான் தன்னுடைய எண்ணெயை விற்றாலும் அதற்கான பணத்தை சர்வதேச வங்கிகள் மூலமா பெற முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஈரான் எந்த ஒரு சர்வதேச வர்த்தகத்திற்கும் அமெரிக்க டாலரை தொடக்கூடாது அப்படிங்கிறதா இந்த தடையினுடைய அம்சமா இருக்கு. ஈரான் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்தது, ஆனால் அதனை விற்க முடியாமல் தவித்தது. ஈரானுடைய வருமானத்துல பெரும்பகுதி எண்ணெய் விற்பனை மூலமாகவே வருகிறது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடிய இந்தியா, சீனா போன்ற மற்ற நாடுகளுக்கும் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வாங்குதலை குறைக்க செய்தது. மீறினால் அந்த நாடுகள் மீது 2ஆம் நிலை தடைகள் விதிக்கப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கையை அமெரிக்கா கொடுக்குறாங்க. ஈரானிய எண்ணெய் ஏற்றிச் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு சர்வதேச நிறுவனங்கள் காப்பீடு வழங்குறதுக்கு தடை விதிக்கப்படுது. இன்சூரன்ஸை நீங்கள் வழங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காப்பீடு இல்லாத கப்பல்கள் சர்வதேச கடற்பரப்பில் நுழைவது மிகவும் கடினம். 1981 பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் தடைகள் நீக்கப்படவில்லை. ஈரான் ஈராக் போரின் போது ஈரான் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதாக சொல்லிதான் அமெரிக்கா கூடுதல் தடைகளை விதிக்குது. 2000ஆவது ஆண்டுகளுக்கு பிறகு ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சிப்பதாக சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை, அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளையும் சேர்த்துட்டு அமெரிக்கா மிக கடுமையான தடைகளை அமல்படுத்துகிறாங்க. இதுதான் ஈரான் அமெரிக்கா இடையிலான 40 ஆண்டு கால பகைக்கு அடித்தளமாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம். 2015 ஒபாமா காலத்தில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு சில தடைகள் நீக்கப்பட்டன. ஆனால் 2018 டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி மேக்சிமம் ப்ரெஷர் அப்படிங்கிற கொள்கையின் கீழ் மீண்டும் அனைத்து தடைகளையும் அமல்படுத்துகிறார். இது ஈரானிய நாணயமாக இருக்கக்கூடிய ரியாலோட மதிப்பை மிக கடுமையாக வீழ்த்துது. இப்படி கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஈரான் புதிய பார்ட்னரை தேடுது. அந்த புதிய பார்ட்னர் தான் சீனா. மிகப்பெரிய நாடான சீனாவுக்கு அதிக அளவிலான எரிசக்தி தேவைப்படுது. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு அதிக எண்ணெய் உற்பத்தி இருக்கு, ஆனாலும் வாடிக்கையாளர் இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இது 2 நாடுகளையும் இயற்கை கூட்டாளிகளாக மாற்றியது. நேச்சுரல் அலைன்னு சொல்கிறோம்ல, அப்போ தேர்தல் காலம், அதனால் நேச்சுரல் அலையாக இந்த 2 நாடும் போகிறாங்க. இந்த இயற்கை கூட்டாளிகள் 2021ஆம் ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் ஒன்றை செய்துகிறாங்க. இந்த 25 இயர் காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உலக அரசியலில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. அமெரிக்காவுடைய அதிகபட்ச அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார தடைகளால் ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நேரத்தில் இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு ஒரு பெரிய பொருளாதார லைஃப் லைனாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். அடுத்த 25 ஆண்டுகளில் ஈரானுடைய எரிசக்தி, வங்கி, தொலைத்தொடர்பு, துறைமுகங்கள், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே போன்ற துறைகளில் சுமார் $400 பில்லியன் வரைக்கும் முதலீடு செய்யறதுக்கு சீனா ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதற்கு பதிலாக ஈரான் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு சீனாவுக்கு தடையின்றி கச்சா எண்ணெயை மிக குறைந்த விலையில் வழங்குறதுங்கிறதா ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான நுணுக்கம் டாலருக்கு எதிரான யுவான் வர்த்தகம் தான். ஈரான் மற்றும் சீனா இடையிலான வர்த்தகம் அமெரிக்க டாலருக்கு பதிலாக சீன யுவான் அல்லது இரு நாடுகளுடைய உள்ளூர் கரன்சிகளில் நடைபெறும். இது அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளை முறியடிக்கவும் டாலர் ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கும் ஈரானும் சீனாவும் எடுத்த தந்திரமான நடவடிக்கை அப்படின்னே பார்க்கப்படுது. சீனாவோட பிரம்மாண்ட திட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், அதில் ஈரான் ஒரு முக்கிய அங்கமாக மாறும். இதன் மூலமாக சீனா மத்திய கிழக்கு, அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவோட எளிதாக தொடர்பு கொள்ள முடியும். பொருளாதார உறவு மட்டுமின்றி இரு நாடுகளும் இராணுவ பயிற்சி, உளவு தகவல்களை பகிர்தல், ஆயுத தயாரிப்பு அப்படின்னு பெரும்பாலான துறைகளில் ஒத்துழைப்பது அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் கொடுத்த தைரியத்தில் தான் ஈரான் இப்போது எண்ணெய் வேணும் அப்படின்னா யுவானில் பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுவும் ஹார்முஸ் ஜலசந்தியில் உலக நாடுகளுக்கு நிபந்தனை விதிக்கிறாங்க. அமெரிக்க டாலரை தவிர்த்துட்டு யுவானில் வர்த்தகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சீனா பல தசாப்தங்களாக திட்டமிட்டு இருக்கிறாங்க. இப்போ உலக பொருளாதாரத்தின் வல்லரசாக மாறுவது அப்படிங்கிறது தான் சீனாவுடைய திட்டமாக இருக்கிறது. அதற்கு இதையும் பயன்படுத்துது. இதுக்கடையில் தான் மிகவும் அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கச்சா எண்ணெய் வர்த்தகம் யுவானில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சீனாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு அளவே இல்லை. தற்போதைய போரில் அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் பிரம்மாண்ட போர்க்கப்பல்களுக்கு ஈரானால் ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் ஈரான் தன்னுடைய புவிசார் அரசியல் சாதகத்தை பயன்படுத்தி உலக நாடுகளை டாலர்லேருந்து யுவானுக்கு மாற கட்டாயப்படுத்துவதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த பொருளாதார போர் முறை அப்படின்னு சில ஆய்வாளர்கள் கருத்து சொல்கிறாங்க. ஈரானுடைய மிகப்பெரிய பலம் ஹார்முஸ் ஜலசந்தி. உலகின் 20% கச்சா எண்ணெய், அது மட்டும் இல்லாமல் 25% திரவ இயற்கை எரிவாயு LNG இதன் வழியாகத்தான் சென்றாக வேண்டும். சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், அது மட்டும் இல்லாமல் ஈராக் போன்ற நாடுகள் இந்த வழியை தவிர்த்துட்டு எளிதாக எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாது.
எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் எரிசக்தி தட்டுப்பாட்டை தவிர்க்கிறதுக்கும் எண்ணெய் விலை உயர்வை தடுக்கிறதுக்கும் வேறு வழியே இல்லாமல் யுவானை பயன்படுத்த முன்வரும் சூழலை ஈரான் உருவாக்க முயற்சி பண்ணுது. ஈரானுடைய இந்த நடவடிக்கையை அமெரிக்கா எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக உங்களுக்கு எழுந்தானே. அமெரிக்கா தன்னுடைய அதிநவீன படையை ஹார்மூஸ் ஜலசந்திக்கு கொண்டு செல்லும். ஈரான் மீதான வான் தாக்குதலை அதிகரிக்கும்லாம் எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு புறம் பொருளாதார தடைகளை மேலும் வலுவாக்கக்கூடிய திட்டங்களை அமெரிக்கா வைத்திருக்கிறது. ஈரானுடைய கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய சீன கப்பல்களை உலக அளவில் தனிமைப்படுத்தக்கூடிய திட்டங்களையும் அமெரிக்கா வைத்திருக்கிறது. டாலர் அல்லாத பண பரிவர்த்தனையை ஏற்கக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய வங்கிகளை நிர்பந்திக்கக்கூடிய இடத்துல அமெரிக்கா இருக்கும். ஆனால் சீனா இதற்கு செவிசாய்க்காமல் போச்சுன்னா சீனாவை கட்டாயப்படுத்துவது அமெரிக்காவால் முடியாத காரியமாகவே இருக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் பார்க்குறாங்க. ஒபெக் நாடுகளை டாலரில் மட்டும்தான் வர்த்தகம் செய்யணும்னு அமெரிக்கா கட்டாயப்படுத்தும். சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் இந்த போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவித்தா பெட்ரோ டாலர் வர்த்தகமே தொடர்ந்து ஆதிக்க செய்யும். இதுக்கிடையில் ஐரோப்பிய நாடுகள் சில ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கிவிட்டன. ஆனால் யுவான் வர்த்தகத்திற்கு வெளிப்படையான ஆதரவை தெரிவிக்கவில்லை. தங்களது பொருளாதார வளர்ச்சிக்கு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை பெரிதும் நம்பியிருக்கிறதுனால அவை சார்பு நிலையை எடுக்காமல் இருந்துவிடக்கூடிய சூழல்தான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ரஷ்யா யுக்ரைன் போரால் பொருளாதார தடைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்த நாடு இதற்கு மௌனமாக ஆதரவளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே ரஷ்யா தன்னுடைய ரூபிள் மூலமாகத்தான் பெரும்பாலான வர்த்தகத்தை செய்து வருகிறது. பிரிக்ஸ் நாடுகளாக இருக்கக்கூடிய இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா ஆகியவை முற்றிலும் டாலரை தவிர்க்க முடியாது. ஆனால் படிப்படியாக அதனுடைய பயன்பாட்டை குறைக்க தொடங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். வெகு சில நாடுகள் கூட யுவான் பயன்பாட்டை ஏற்றுக்கொண்டால் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு புதிய பரிவர்த்தனையை தொடங்கக்கூடிய ஒரு சூழலாக மாறும். ஒரு பொருள் இரண்டு விதமான கரன்சிகள் என்பதுதான் அந்த வர்த்தகம். உதாரணத்திற்கு மேற்கத்திய நாடுகள் டாலர் வர்த்தகத்தை தொடர்ந்து பயன்படுத்தும். சீனா மற்றும் அதனுடைய ஆதரவு நாடுகள் யுவான் அடிப்படையிலான வர்த்தகத்தை தொடங்கும். ஒருவேளை பல நாடுகள் யுவானை பயன்படுத்த தொடங்கினால் அது அமெரிக்க டாலருடைய உலகளாவிய ஆதிக்கத்தை பெருமளவு குறைக்கும். இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை இராணுவ ரீதியிலிருந்து மாற்றி பொருளாதார ரீதியாகவும் மாற்றக்கூடிய ஒரு சூழலாக மாறுகிறது. எரிசக்தி விநியோகம் ஒரு குறிப்பிட்ட நாட்டினுடைய நாணயத்தை சார்ந்து அமையும் போது அது உலக சந்தையில் நிலையற்ற தன்மையை உருவாக்கும். ஹார்மூஸ் ஜலசந்தி திறக்கப்படுவது உலகத்திற்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அது எந்த நாணயத்தில் திறக்கப்படுகிறது என்பதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. பொருளாதார போரை நோக்கி ஈரான் அமெரிக்காவை இழுக்கிறது. அமெரிக்கா இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.